ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேமே ஓப்பன் ஆகலை. ஒரு மேட்ச் போட்டால் கூட வெளியே விட்டோம்னா லாக் அவுட் பண்ணுறோம்னா திரும்ப உள்ளே போகவே மாட்டேங்குது. சர்வர் ஏர்னு சொல்லிட்டு இருக்குது, லாகிங் ஃபெயில்டுன்னு சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்குது, கேம் ஓப்பனே ஆகலை. ஸோ அதே பிரச்சனை தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷனில் இதுக்கு என்ன காரணங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன காரணங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரல. அதாவது முக்கியமாக அந்த பிரச்சனை யார் யாருக்கு வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட்டை போட்டு போங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குங்கிறத. எனக்கு மட்டும் தான் வந்திருக்கான் பார்த்தா நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ உங்களை யார் யாருக்கு வந்திருக்குறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வாங்க இப்போ வளவளம் பேசாமல் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். இந்த பிரச்சனை எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக அந்த VPN சொல்லுவோம். VPN போட்டு அதர் சர்வரில் போய் ப்ளே பண்ணுவோம் பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் ஒரு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வச்சு ப்ளே பண்ணுவீங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நிறைய வந்துகிட்டு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஐடி இருக்குது. அதாவது ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு மட்டும் 4 இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் நம்ம சர்வர், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் சர்வருக்காண்டி நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி அதர் சர்வர் ஓப்பன் வச்சிருந்தேன். ஸோ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இது எப்போ சால்வ் ஆகுங்கிற எனக்கு தெரியல. இது எப்படி நீ கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டேன். அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்டு சிங்கிள் மொபைல், ஒரே மொபைலில் ஒரு அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்க. ஃபுல்லாமே கேமு ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது, ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரெல்லாம் ஒரு மொபைலில் ஒரு 4 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வச்சிருந்து அதர் VPN போட்டு வாடுறீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். சரி, ஓகே ப்ரோ, இந்த ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆகும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கருணாக்கானால் மட்டும் தான் முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்றைக்குள்ளே சால்வ் ஆகிற வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டினா நாளைக்கு காலையில் கூட சால்வ் ஆகலாம். கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். இப்படியே பிரேக் ஆகி நிற்க போகிறது கிடையாது கண்டிப்பாக. ஓகேவா? அதனால் நாளைக்கு சால்வ் ஆகலாம். ஸோ இன்றைக்கும் சால்வ் ஆகலாம். ஸோ நான் அதுக்கான சொல்யூஷன் சொல்ல வரல. இதான் காரணம். கேம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிற காரணம் வந்து இதான். VPN போட்டு விளாண்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இனிமேல் VPN போட்டு விளாட கொஞ்சம் தவிர்த்துருங்க. நம்ம ஐடி நம்ம மொபைல் நம்ம சர்வரில் போட்டு மட்டுமே விளாடுங்க. அதர் சர்வரில் ப்ளே பண்ண வேண்டாம்னு தோணுது. நிறைய பேர் டாப் அப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்க அதர் சர்வரில். ஸோ அதை அப்படியே எப்படியே விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அக்கௌண்ட் வச்சிருந்தேன் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கேமே ஓப்பன் ஆகலை. ஒரே டென்ஷனாக இருக்குது. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷனுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேட்டர் சால்வ் ஆன பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், டேக் கேர்.